ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு கல்யாண வீடுகளில் கிடைக்கும் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா, அதுதாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அந்தளவு டேஸ்ட் வர்றதில்ல. அப்படி என்ன சீக்ரெட் மசாலா அதில் சேர்க்குறாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒன்றோட ஒன்று பிரியாமல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கணும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மசாலா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு இது 2மே போதும். நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன பண்ணிக்கணும்னா, உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டி இதில் மெயினாக வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கணும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு 3 வெங்காயம் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை. இதிலிருந்து ஒரு லைட் ஸ்வீட்னஸ் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அதை வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இப்போ ஓரளவு பாருங்களேன், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கணும்னா, கருவேப்பிலை இருக்கு இல்லையா, நம்ம அது சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறையா வந்து கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வீடுகளில் செய்யும் பொழுது என்ன பண்ணிக்கலாம்னா, முருங்கைக்கீரை கூட நீங்கள் ஒரு கைப்பிடி நீங்கள் போட்டிங்கன்னா வதக்கும் பொழுது சத்தும் ஆச்சு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம 3 வெங்காயம் சேர்த்தோம் இல்லையா, தக்காளி வந்து 1 தான் சேர்க்கணும். 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் இதே அளவு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் நைஸ் உப்பு இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அது மாதிரி உங்கள்கிட்ட பயறு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். 1 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சோம்புத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அந்த சோம்புத்தூள் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம அதில் இஞ்சி பூண்டு எதுவுமே போடலை. ஆனால் இந்த சோம்புத்தூளை சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்துட்டு என்ன பண்ணிக்கணும், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்க்க போகிறோங்க. நீங்கள் வந்து பயிறு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் பட்டர் பீன்ஸோ சோயா பீன்ஸோ எதுனாலுமே சரி, ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து வேக வச்சு ஒரு கைப்பிடி மட்டும் இருந்தது பட்டர் பீன்ஸு. இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க. ரொம்ப குழஞ்சு போயிடக்கூடாது. அமிழ்த்துனா வந்து வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். 2 விசில் அப்படின்றது சரியாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்து வேகணும் மசாலா எல்லாமே. நீங்கள் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு வந்து டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் காய் வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நீங்கள் வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. 2 விசில் மட்டும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா அந்த 2ஆக கட் பண்ணி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா குழஞ்சு போகாது. இல்லைன்னா குழஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்தளவு டேஸ்ட்டு வராது. பாருங்களேன், எல்லாமே இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அப்படியே இதை விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுறணும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் உருளைக்கிழங்கே சேர்க்கணும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்க போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் நல்லா வந்து கிண்டி விட்ருங்க. இதில் வந்து நீங்கள் ரசம், சாம்பார் சாதம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் இறக்கிடலாம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இதாக வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவை இதே அளவுகளில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக இதே டேஸ்ட்டில் கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.